Hi friends. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டிஎன்இ எஸ்ஆர்பி இருக்கட்டும் டிஎன்பிசி இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து இதுல இருந்து ஒரு கொஷின்ஸ் மினிமம் வந்து ஒரு 2 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப தனி வட்டி. ஃபர்ஸ்ட் வட்டினா என்ன? நம்ம பேங்க்ல ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணாலோ இல்லை யாருக்காவது வந்து நம்ம வந்து கடன் கொடுத்தாலோ அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இத்தனை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னு நமக்கு திரும்பி வந்து கிடைக்கும். பேங்க்ல நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு 5% 8% அப்படின்னு சொல்லி வட்டி வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணுறோம். தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமுமே வட்டி சேமாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து ஒரு 100 rupees வட்டி வருது அப்படின்னா அது செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லா இயருமே வட்டி கான்ஸ்டன்டாக சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு அசல், அதாவது நீங்க பேங்க்ல போடக்கூடிய தொகை 1000 2000 எவ்வளவோ அது அசல், அது கூட வந்து காலம். காலம் அப்படிங்கிறது எத்தனை வருடங்கள், அது நாட்களா இருக்கலாம், மாதங்களா இருக்கலாம், வருடங்களா இருக்கலாம், அதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதை கூட வட்டி வீதம் 8%, 5% போட்டு டிவைட் பை 100 பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வட்டி அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து PNR by 100. ஸோ P அப்படிங்கிறது பிரின்சிபல், நம்ம போடக்கூடிய காசு இன்டு டைம். ஸோ டைம் அப்படிங்கிறது எத்தனை வருடங்கள் இல்லை நாட்கள் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எத்தனை வீதம், வட்டி வீதம் டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வட்டி அப்படிங்கிறது தெரியும். ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் தொகை கிடைக்கும் அப்படின்னா நம்ம இனிஷியா நம்ம பேங்க்ல போட்ட அமௌண்ட், இனிஷியா பேங்க்ல போட்ட ஒரு பிரின்சிபல், அது கூட இந்த வட்டியை ஆட் பண்ணி வரது அமௌண்ட் தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது இனிஷியா நம்ம பேங்க்ல போட்ட அந்த பிரின்சிபல் அமௌண்ட், அது கூட என்ன பண்ணணும் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணினா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம சம்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஓகே फ्रेंड्स, ஸோ இப்போ ஆல்ரெடி அந்த ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வந்து இப்போ இந்த சம்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ क्वेश्चन வந்து இதெல்லாம் ஸ்கூல் புக் சம்ஸ் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. Kamal invested rupees 3000 for 1 year at the rate of 7% per annum. ஓகேங்களா? என்ன கேட்டாங்க? Find the SI and amount. ரெண்டுமே கேட்டாங்க. தனி வட்டி மற்றும் தொகை இது ரெண்டுமே உங்களுக்கு அந்த சம்ல கேட்டாங்க. ஓகேங்களா? சோ கமல் ஒரு வருடத்திற்கு 7% வட்டி வீதத்தில் ரூபாய் 3000 சேமிக்கிறார். ஒரு வருட முடிவில் அவர் பெறும் தனி வட்டி மற்றும் தொகையை காண்க. ஓகேங்களா? சோ இந்த சம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம given எடுத்துறோம். சோ given என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் சோ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிச்சு? 3000. பிரின்சிபல் வந்து 3000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7%. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம ஃபார்முலா என்ன வரும்? SI is equal to PNR by 100. இதுதான் நமக்கு ஃபார்முலா. SI is equal to PNR by 100. சோ பிரின்சிபல் எவ்வளவு நமக்கு 3000 into n number of years 1 year, rate of interest 7% divide by 100. ஓகேங்களா? சோ இப்போ இந்த 0 ரெண்டு 0 எடுத்து கேன்சல் ஆயிடுச்சுனா 7 3 are 20. அப்ப rupees 210. இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ SI வந்து அப்படியே கிடைச்சிச்சு 210 அப்படி நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ அமௌண்ட்னா தொகை. தொகையோட ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் பிளஸ் SI. ஏன்னா நம்ம முதல்ல போட்ட முதலீடு அது கூட நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். சோ பிரின்சிபல் எவ்வளவு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க? 3000 பிளஸ் 210. சோ அப்ப 3210 இதுதான் வந்து என்னது நமக்கு அமௌண்ட். சோ SI வந்து 210, அமௌண்ட் வந்து 3210. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சம். சோ இதே வேற ஒரு ஸ்கூல் புக்ல செகண்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க இத கொடுத்திருக்காங்க. சோ பிரின்சிபல் வந்து 5000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ், r 11%. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுல SI யும் அமௌண்ட்டையும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியுங்களா? ஓகேங்களா? சோ ஃபார்முலா என்னது? SI is equal to PNR by 100. So 5000 into number of years 2 years into 11 divided by 100. ஓகேங்களா? சோ இப்போ இந்த என்ன கீழ 0 மேல 0 போய்டும். ஓகேங்களா? 5 2 10 அப்ப 100 into 11.
ஓகேங்களா ஸோ 1100 இதுதான் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு எஸ்ஐ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ எஸ்ஐ வந்து 1100 ஓகேங்களா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் எஸ்ஐ ஸோ பிரின்சிபல் எவ்வளவு 5000 பிளஸ் எஸ்ஐ நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 1100 ஸோ டோட்டலா 6100 ஸோ கிளியரா ஸோ இதுதான் நம்மளுடைய செகண்ட் சம்முடைய ஆன்சர் ஸோ எஸ்ஐ வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கு நமக்கு 1100 ஸோ அமௌண்ட் வந்து 6100 இது வந்து டைப் 1 நமக்கு டைரக்டா எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போடுறோம் டைப் 1 ஓகே இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது டைப் 2 சார் டைப் 2 ல என்ன டிஃபரன்ஸ் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா இதுக்கு முன்னாடி இருக்க சம்ஸ் டைரக்டா எத்தனை வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படிங்கறது டைரக்டா கொடுத்துருப்பாங்க பட் இதுல வந்து இந்த சம்ல பார்த்தோம்னா மந்த்ஸ் 1 இயர் 6 மந்த்ஸ் அப்படின்ற மாதிரி சோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து எப்படி போடணும் சோ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்க்கும்போதே பார்த்திருப்போம் எப்பவுமே n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் டேஸ் யோ இல்ல மந்த்ஸ் இருந்தா நம்ம எதை கன்வர்ட் பண்ணோம் இயர்ஸா கன்வர்ட் பண்ணி தான் நம்ம வந்து போடணும் ஓகேங்களா சரி இப்போ லெஃப்ட்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் வந்து 7500 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து 8% நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர் 6 மந்த்ஸ் ஓகேனா சார் கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க சோ பிரின்சிபல் அப்படிங்கிறது ரூபீஸ் 7500 ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் 8% நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் இருக்கும் ஆனா எப்படி 1 இயர் 6 மந்த்ஸ் ஓகேங்களா இது டோட்டல் நம்ம என்னவா மாத்தணும் அப்படினா இயரா மாத்தணும் ஓகேங்களா சோ இது எப்படி பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு வெச்சுக்கணும் ஓகேங்களா பாருங்க இயர் மந்த் 1 இயருக்கு 12 மந்த்ஸ் இது நமக்கு தெரியும் இங்க டோட்டலா எத்தனை மந்த் இருக்கு 1 இயருக்கு வந்து 12 மந்த் இருக்கு 6 மந்த்ஸ்க்கு ஒரு 6 இருக்கு சோ டோட்டலா பார்த்தோம்னா 18 மந்த்ஸ் எத்தனை இயர் அப்படிங்கறது பார்ப்போம் ஓகேங்களா 1 இயருக்கு 12 மந்த்ஸ் ஆல்ரெடி தெரியும் நமக்கு சோ இங்க கொடுத்த क्वेश्चनல 1 இயர் 6 மந்த்ஸ் அப்படி இருக்கு அப்ப டோட்டலா 18 மந்த்ஸ் ஓகேங்களா அப்ப 18 மந்த்ஸ் எத்தனை இயர் அப்படினு சொல்லி பார்ப்போம் கிராஸ் மல்டிப்ளை 18 is equal to 12x x is equal to 18 by 12 60 அப்படி அடிச்சோம்னா 6 3s are 18 6 2s are 2 அப்ப 3 by 2 இயர் அப்படி வரும் ஓகேங்களா 1 இப்படி போடலாம் அப்படி இல்ல அப்படினா டோட்டல் என்ன பண்ணுங்க எத்தனை மந்த் இருக்குன்னு பார்த்து டிவைட் பை 12 போடுங்க மந்த் கேட்கனா டிவைட் பை 12 ஓகேங்களா சோ அப்ப n is equal to என்ன பண்ணலாங்க 3 by 2 இயர் அப்படி சொல்லி போடலாம் இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்றோம் so si is equal to p into n into r divided by 100 so the 3 by 2 அப்படிங்கிறது 3 by 2 அப்படிங்கற போட்டோம் சோ அப்ப இங்க ரெண்டு 0 இங்க ரெண்டு 0 போய்டும் so 2 divided by 2 4s are 8 so 75 into 4 300 into 3 so total 900 so இங்க SA எவ்வளவு வந்திருக்கீங்க 900 வந்திருக்கு சரிங்களா so அப்ப அமௌண்ட் என்ன வரும் அமௌண்ட் is equal to principal plus SA so principal எவ்வளவு 7500 plus SA வந்து 900 so 8400 ஓகேங்களா கிளியரா இருக்கா so இப்படி தான் நம்ம போடணும் சரிங்களா so எப்பவுமே நமக்கு n வந்து இயர்ஸ் தான் இருக்கும் அத மட்டும் பார்த்துக்கணும் எப்படி போடணும்ன்றத பார்த்துக்கணும் இதான் மெத்தட் எந்த சம் கேட்டாலும் நம்ம இதே மாதிரி போட்டுடலாம் சோ இப்போ வந்து fourth sum பார்ப்போம் சோ fourth sum பார்த்தோம்னா இது என்ன கொடுத்தாங்க அப்படினு பாருங்க சோ இது வந்து பிரின்சிபல் வந்து 6750 சொல்லி கொடுத்தாங்க டேஸ் வந்து 219 டேஸ் அப்படினு சொல்லி கொடுத்தாங்க 10% per annum ஓகேங்களா அப்படி சொல்லி கொடுத்தாங்க சோ இதுல நம்ம பார்த்தா given எழுதுங்க சோ பிரின்சிபல் வந்து rupees 6750 rate வந்து 10% n வந்து 219 days நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் எப்பவே தான் இருக்கும் n வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் இருக்கும் பட் இங்க டேஸ் இருக்கு இங்க என்ன மெத்தட் பண்ணுவோம் அதே மாதிரி மெத்தட் இங்கேயும் பண்ணுவோம் நமக்கு நோட் என்னது இயர் டேஸ் 1 இயருக்கு 365 டேஸ் அப்படி தெரியும் டேஸ் நேரா அந்த டேஸ் போடணும் சோ 2 ஓகேங்களா சோ 219 டேஸ் வந்து எத்தனை இயர் அப்படி சொல்லிப்பாங்க ஓகேங்களா சோ இத கிராஸ் பண்ணி அதாவது மூணு நோட் தெரிஞ்சா இங்க இருக்க ஒரு அட்வான்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா அப்ப
அப்ப 219 is equal to 365x. X is equal to 219 divided by 365. ஓகேங்களா? சோ உங்க டேஸ் வச்சு ஒரு சம் வந்தாலே கண்டிப்பா அது வந்து 73 டேபிள்ஸ்ல போகும். உங்க ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்ஸுமே பாத்தீங்க அப்படினா டேஸ் வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சம் கேக்குறாங்க 73 டேபிள்ல அது கன்ஃபார்ம் போகும். அப்ப 73 3s are 73 5s are அப்ப 3/5. சோ என்ன வரும் 3/5 இயர் அப்படினு வரும். சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஃபார்முலால டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சோ நம்ம என்ன தெரியும் SI is equal to PNR by 100. ஓகேங்களா? சோ பிரின்சிபல் வந்து 6750 into n வந்து number of years 3/5 into 10 divided by 100. ஓகேங்களா? சோ இங்க ஒரு 0 போய்டும், இந்த ஒரு 0 போய்டும். சோ இப்போ 5 டைம் அடிக்க போறோம். 5 1s are 5, 5 3s are 15, 5 5s are 25. அப்ப 135 into 3 605. Sorry 405. ஓகேங்களா? சோ 405 இதான் வந்து SI வந்து வந்திருக்கு. அப்ப அமௌண்ட் என்ன வரும்? பிரின்சிபல் பிளஸ் SI. சோ பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6750 plus 405 இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படினா 557155 அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதான் வந்து ஓவரால் அமௌண்ட். ஓகேங்களா?